ஹலோ எவ்ரிவன். எதுக்காக நம்ம பிரைம் மினிஸ்டர் 2022ல ஆப்பிரிக்கால இருக்கிற நபீபியா அப்படின்னு சொல்ற கண்ட்ரில இருந்து 20 சீட்டாஸை வாங்கி நம்ம இந்தியால இருக்கிற குரோ நேஷனல் பார்க்ல எதுக்கு விடணும் சொல்றேன் கேளுங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியா முழுவதும் வாழ்ந்து வந்த ஒரு உயிரினம் தான் இந்த ஏசியாட்டிக் சீட்டா. அதென்ன ஏசியாட்டிக் சீட்டான்னு சொல்றேன் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேட்க, அதுக்கான பதிலும் நான் சொல்றேன். இந்த உலகத்துல நம்ம கிட்ட 2 விதமான சீட்டா இருக்கு. ஒன்னு வந்து ரொம்ப ரேரான ஏசியாட்டிக் சீட்டா, இன்னொன்னு வந்து நம்ம ஆப்பிரிக்கன் காடுகளில நம்ம சகஜமா பார்க்கக்கூடிய ஆப்பிரிக்கன் சீட்டா. இந்த 2 விதமான சீட்டாக்கள் மட்டும்தான் இப்போ உலகத்துல இருக்கு. ஆனா நான் முதல்ல சொன்னல இந்த ஏசியாட்டிக் சீட்டாவை பத்தி, ரொம்ப ரேரான ஒரு சீட்டான்னு. அது என்ன ரொம்ப ரேரான ஒரு சீட்டா? ஏன்னா ஒரு காலத்துல இந்தியா முழுவதுமா வாழ்ந்து வந்த இந்த ஏசியாட்டிக் சீட்டா நம்மளோட மன்னராட்சி காலத்துல இந்த சீட்டாக்களை காட்டுல இருந்து பிடிச்சிட்டு வந்து வேட்டைக்கும் மற்றும் செல்ல பிராணியாவும் வளர்த்துட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம வேட்டை பொழுதுபோக்குக்காக இந்த ஏசியாட்டிக் சீட்டாக்களை நிறைய கொல்லவும் செஞ்சாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியா நடந்துட்டு இருந்ததுனால ஏசியாட்டிக் சீட்டா இன சேர்றதுக்கான வாய்ப்பு கம்மியா போனது. மிஞ்சி கடைசியா இருந்த 3 ஏசியாட்டிக் சீட்டாக்களை மகாராஜா ராமானுஜ் பிரதாப் சிங் வேட்டைக்காக கொல்லவும் செஞ்சாரு. அத்தோட ஏசியாட்டிக் சீட்டாவை இழந்த நாடா இந்தியா மாறிடுச்சு. அப்போ நீங்க கேட்கலாம், ஏன் வேற கண்ட்ரில இந்த ஏசியாட்டிக் சீட்டாக்களை வாங்க கூடாதா? ஆனா அதுலதான் ஒரு சின்ன சிக்கலே அடங்கி இருக்கு. இந்த உலகத்துல ஏசியாட்டிக் சீட்டா இருக்கு, ஆனா அது ஈரான் கிட்ட மட்டும் தான் இருக்கு. அப்போ நீங்க கேட்கலாம், ஏன் ஈரான் கிட்ட இருந்து ஏசியாட்டிக் சீட்டாக்களை வாங்க கூடாதா அப்படின்னு. ஆனா வெறும் 12 ஏசியாட்டிக் சீட்டா மட்டும் தான் ஈரான் கிட்டே இருக்கு. காலநிலை மாற்றம் மற்றும் அதிகப்படியான வேட்டை காரணமாக ஈரான்ல ஏசியாட்டிக் சீட்டாவோட பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த சமயத்துல தான் இந்தியா ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதாவது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஈரான் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ஜோடி ஏசியாட்டிக் சீட்டாக்களை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்டா கேக்குறாங்க. முதல்ல மறுத்த ஈரான் கவர்மெண்ட் 2-3 வாட்டி தொடர்ந்து இந்தியா கேட்டுட்டே இருந்ததுனால ஈரான் கவர்மெண்ட் ஃபைனலா ஒரு டீல் ஆஃபர் பண்றாங்க நம்ம இந்தியா கிட்ட. அந்த டீல் என்னன்னா, இந்தியன் கவர்மெண்ட் ஈரானுக்கு ஒரு ஜோடி ஏசியாட்டிக் லைன் தர்றதா இருந்தா ஈரான் கவர்மெண்ட் ஒரு ஏசியாட்டிக் சீட்டாவை தர்றதா டீல் ஆஃபர் பண்றாங்க. ஆனா இந்தியா இந்த டீலை அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா அப்போ இந்தியா கிட்ட இருந்த டோட்டல் ஏசியாட்டிக் லைனோட பாப்புலேஷன் எவ்வளவுனா 513 மட்டும் தான். அது மட்டும் இல்லாம ஏசியாட்டிக் லைன் என்டேஞ்சர்ட் கேட்டகரி அனிமல் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு உயிரினம், அதாவது அழிஞ்சிட்டு வர ஒரு உயிரினம். அது மட்டும் இல்லாம ஏசியாட்டிக் லைன் உலகத்திலேயே நம்ம இந்தியா கிட்ட மட்டும் தான் இருக்கு. அதனால இந்தியா ஈரான் கிட்ட ஏசியாட்டிக் சீட்டாவை பத்தின பேச்சுவார்த்தையை ஒரு முடிவுக்கு கொண்டு வராங்க. எப்படி இருந்தாலும் ஈரான் ஏசியாட்டிக் சீட்டாக்களை இந்தியாக்கு தர மாட்டாங்கன்னு ஒரு முடிவாகி போச்சு. அதனால இந்தியா சீட்டா ப்ராஜெக்ட் பிளான் ஆப்பிரிக்கால இருக்கிற நபீபியா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த தொடங்குறாங்க. ஒரு வழியா ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட் இந்தியாக்கு சீட்டாக்களை தர சம்மதிச்சிட்டாங்க. மொத்தமா 20 சீட்டாக்களை ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட் இந்தியாக்கு தந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பிரைம் மினிஸ்டர் தலைமையில அந்த சீட்டாக்களை மத்திய பிரதேசத்துல இருக்கிற குனோ நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்ற வைல்ட் லைஃப் சாங்சுரியில அந்த 20 ஆப்பிரிக்கன் சீட்டாக்களை ரிலீஸும் பண்ணாங்க. கடைசியா சீட்டாவை இழந்த இந்தியா ஒரு வழியா சீட்டாவை திரும்ப பெற்றுடுச்சு. ஆனா ஒரு சில வனவிலங்கு ஆர்வலர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஆப்பிரிக்கன் சீட்டா இந்தியாவுக்கு சம்பந்தப்பட்ட சீட்டாவே கிடையாது. இது வேற ஒரு உயிரினம், வேற ஒரு இடத்துல இருக்க வேண்டிய ஒரு உயிரினத்தை அதோட நேச்சுரல் ஹாபிடேட்ல இருந்து வேற ஒரு புது என்விரான்மெண்ட்டுக்கு கொண்டு வரும்போது ஒரு சில நேச்சர் ஃபுட் செயின் கண்டிப்பா டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி தான். கரெக்டா உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனா, சஹாரா பாலைவனத்துல பனிக்கரடி வாழுமா? நம்ம ஏசியன் எலிபென்ட்ஸால அண்டார்டிகால வாழ முடியுமா? அந்த மாதிரி தான் இதுவும். ஆப்பிரிக்கன் சீட்டாக்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.